லதா, நிகழ்வுகள் தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம காட்சிகளை பார்த்துட்டு வரோம். பியூஷ் கோயல் அவர்கள் அங்கு வருகை தந்தபோது அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் அவரை வரவேற்று அழைத்து சென்ற அந்த காட்சிகளையும் பார்த்தோம். உடன் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அவருடன் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், உடன் மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த முறை இரட்டை இலை எத்தனை இடத்தில் நேரடியாக களம் காண்பார்கள்? கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும்? குறிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக, பாமக, அமமுக போன்ற கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்றது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தருணத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தற்பொழுது ராஜேஷ் இணைப்பில் இருக்காரு. ராஜேஷ் கிட்ட பேசலாம். ராஜேஷ், இன்றைய தினத்துல இந்த நம்பர்ஸ் அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. கூட்டணியில இவங்க அங்கம் வைக்கிறாங்க அப்படின்னாலும் 2021 தேர்தலையுமே அதிமுக கூட பாஜக இருந்தது, பாமக இருந்தது. அவர்களுக்கு சென்ற முறை போல இந்த முறை இடம் ஒதுக்கப்படுமா, இல்ல அதிகமா கிடைக்குமா, இல்ல குறைத்து வழங்கப்படுவாங்களா, இல்ல இதுல அதிமுக தலைமை எத்தகைய அவங்க கரார் காட்டி இருக்காங்களா அப்படின்றதே அந்த நம்பர்ஸ் தான் சொல்ல போகுது. இப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்கு ராஜேஷ்? தற்போதைய சூழலிலும் கூட அதிமுகவுடைய எதிர்பார்ப்பு என்பது கூடுதலான எண்ணிக்கையிலே நிற்க வேண்டும். அதாவது கடந்த முறை நின்றதை விட அதிமுக இரட்டை இலை சின்னத்திலே அதிக அளவில் நிற்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்கின்றது. காரணம், இதுல பாமகவுக்கு மட்டும்தான் 18 இடங்கள் என்பது ஏற்கனவே தெரிந்துவிட்டது. ஆனால் மற்ற கட்சிகள், அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை விட நாங்கள் தான் பெரிய கட்சி என்பதை வெளியில் நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை விட குறைந்தது ஒரு சீட்டாவது கூடுதலாக நிற்க வேண்டும். எனவே ஒரு 29 சீட்டிலாவது நிற்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த முறை 20 சீட்டுகளில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த முறை அதிகபட்சம் 25 சீட்டுகள் வேண்டுமானால் ஒதுக்கலாம் என்பது அதிமுக தலைமையினுடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு கட்சிக்கு நாம் கூடுதலாக சீட்டு கொடுத்தால் மற்ற கட்சிகளும் அதனை பார்த்துவிட்டு அதே போல எங்களுக்கும் கூடுதலாக சீட்டு வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கூடுதலான சீட்டுகளை ஒதுக்குவதால் அது பல சிக்கல்களை உருவாக்கும். அவ்வாறு கூடுதலாக 1-2 சீட்டுகள் கொடுத்தாலும் கூட அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே நின்றால் பிரச்சனை இல்லை என்பது அதிமுக தலைமையினுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்திலே முடிவெடுப்பதிலே தொடர்ந்து சிக்கல்கள் நீடித்து வந்த நிலையில அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து அனைத்து தலைவர்களும் மறைமுகமாக தொலைபேசி வாயிலாக திரைமறைவிலே அவர்கள் அமர்ந்து பேசி ஒரு முடிவை எடுத்து தற்போது அவர்கள் கையொப்பமிடுவதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இதுல 2 மெசேஜ் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கமாக நட்சத்திர விடுதிகளில் நடைபெறக்கூடிய இது போன்ற ஒப்பந்தங்கள், சந்திப்புகள் இந்த முறை அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே நடைபெறுகிறது. முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். என்றால் கூட்டணிக்கு நாங்கள் தான் பாஸ் என்பது போல அதிமுக இதில் ஒரு வெளிப்படை தன்மையை அவர்கள் கொண்டு வருவதற்கு, தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்க முடிகின்றது. அதே போல அனைத்து தலைவர்களையும் ஒரே நேரத்தில் வர வைப்பதன் பின்னால் அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது பாருங்கள் என்று எதிர்கட்சிக்கும் அதே போல மக்களுக்கும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விஷயத்தை அதிமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காகவும் அந்த தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காகவும் அன்புமணி, அதே போல பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள், இன்னும் சில கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆகியோர் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று ஏற்கனவே முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு தற்போது உபசரிப்புகள் செய்யப்படுகின்றது. சரியாக ஒரு 3 மணி அளவிலே அனைத்து தலைவர்களும் வந்து சேர்ந்த பிறகு ஏற்கனவே தயாராகி, அதாவது டைப் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் இந்த அதிமுக தலைமை மற்றும் அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்று தனித்தனியாக ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் கையொப்பமிட இருக்கின்றார்கள். அமமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட மாட்டோம், குக்கர் சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம், எங்களுக்கென்று ஒரு கட்சி, எங்களுக்கென்று ஒரு சின்னம், நாங்கள் அங்கீகாரம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பலமுறை செய்தியாளர் சந்திப்புகளை தெரிவித்து விட்டார்கள். எனவே அவர்களுடைய அந்த சீட்டுகள் எத்தனை என்பதுதான் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கின்றது. 10 சீட்டு 12 சீட்டு என்றெல்லாம் யூகங்கள் இருந்து வந்த நிலையில்தான் தற்போது இன்றைய தினம் அறிவிக்கப்படக்கூடிய இந்த அறிவிப்பில் அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்பது
நமக்கு வெளிப்படையாக தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சரும் டெல்லி மேலிட பொறுப்பாளராக, அதாவது பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களும் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ரோஜா பூக்களை மலர்காக கொடுத்து KP முனுசாமி அவர்கள், அதே போல SP வேலுமணி அவர்கள் இவரெல்லாம் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை ஒருபுறம் பார்க்கிறோம். பியூஷ் கோயல் அவர்களோடு சேர்ந்து பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பலரும் அவருடன் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள்ள முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கமாக ஜெயலலிதா அவர்கள் நின்று காட்டக்கூடிய அந்த மாடத்திலே நின்று அவர்கள் விரலை இரட்டை இலை என்பது போலவும் வெற்றியினுடைய சின்னமான V என்பது போலவும் அவர்கள் 2 விரலை உயர்த்தி காண்பித்து தொண்டர்களுக்கு விரலை அசைத்து காண்பித்து விட்டு உள்ளே சென்றிருக்கின்றார். முன்னதாக இங்கே வந்த தலைவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று உபசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தொகுதி உடன்படிக்கை ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு டிடிவி தினகரனும் வர இருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. முன்பு அதிமுகவும் டிடிவி தினகரன் அவர்களும் இரு எதிர் துருவங்களாக செயல்பட்டு வந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பு 2 கட்சிகளுக்கும் இடையே இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்பு கூட டிடிவி தினகரன் டெல்லி சென்றிருந்தார், அமித்ஷா அவர்களை சந்தித்திருந்தார். தனக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் அவர் பேசி தெளிவடைந்து விட்டு வந்ததாகவும், எனவே அவருக்கு ஒதுக்கப்படும் சீட்டுகளுடைய எண்ணிக்கை என்பது உறுதியாகிவிட்ட நிலையில எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தற்போது கையொப்பமிடுவதற்காக அவர் கிளம்பி வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வரக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர்ந்து திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே இன்னொரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த தொகுதி உடன்படிக்கை என்பது எட்டப்பட்டுவிடும். 234 தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் எத்தனை தொகுதிகளை போட்டியிடப் போகிறார்கள், கூட்டணிக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படுகின்றது, எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கப்படுகிறது என்ற முழு விவரமும் நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் தெரிந்துவிடும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.